அனைவருக்கும் வணக்கம். பள்ளி கல்வித்துறை நீலகிரி மாவட்டம், கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒமேகா ஈவென்ட்ஸ் மற்றும் ராகம் தொலைக்காட்சி வழங்கும் சிகரம் தோடு பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்ட் 2024 இந்த நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக திருமதி நர்மதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். It's time to invite our chief guest to the podium. I request everyone to give a good applause to invite our chief guest and all the other dignitaries to the stage. I request Mr. V.K. Parthasarathy, DEO, Private Schools, Nilgiris, to the stage. Dr. D. Kannan, Principal, College of Physiotherapy, JKK Muniraja Educational Institutions, Komarapalayam. Dr. D. Ravikumar, President, Nilgiris Private Schools Associations, Chairman and Correspondent, Hillfort Matriculation Higher Secondary School, அவர்களை அழைக்கிறேன். திரு ஜி சுப்பராஜ், Head Branding and Admissions, கற்பகம் Institutions, அவர்களை அழைக்கிறேன். திரு சார்ல்ஸ் கார்வின், HR ஜோஹோ, அவர்களை அழைக்கிறேன். நமது சிறப்பு அழைப்பாளர் திரு அஸ்வின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக குத்துவிளக்கு ஏற்றி எந்த ஒரு நிகழ்வையும் துவக்குவது மரபு. ஒளி எப்படி இருளை அகற்றுகிறதோ அதுபோல அறிவு அறியாமையை அகற்றும். நம் நிகழ்ச்சியை இந்த ஒரு சிந்தனையிலிருந்து தொடங்குவோம். It is traditional and symbolic to start a journey with the lighting of a lamp. Just as light removes darkness, knowledge removes ignorance. With this note, we launch our event. I request all the dignitaries to join to light the lamp. சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது வழங்கும் விழாவை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா திரு V.K. பார்த்தசாரதி, DEO, Private Schools, Nilgiris அவர்களையும், திரு டாக்டர் டி கண்ணன், Principal, College of Physiotherapy, JKK முனிராஜா Educational Institutions, கோமரபாளையம் அவர்களையும், திரு டாக்டர் டி ரவிக்குமார், President, Nilgiris Private Schools Association, Chairman and Correspondent, Hillfort Matriculation Higher Secondary School அவர்களையும், திரு ஜி சுப்பராஜ், Head Branding and Admissions, கற்பகம் Institutions அவர்களையும், திரு சார்ல்ஸ் கார்வின், HR ஜோஹோ அவர்களையும், சிறப்பு அழைப்பாளர் திரு அஸ்வின் அவர்களையும், தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை தனியார் பள்ளிகள் சார்பாகவும், ராகம் டிவி சார்பாகவும், ஒமேகா ஈவென்ட் சார்பாகவும், கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சார்பாகவும் வரவேற்கிறோம். இந்த விருதினை பெருந்தன்மையோடு பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் பல பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்களையும் வரவேற்று மகிழ்கிறோம். ஆசிரியர்களை உற்சாகப்படுத்த மட்டுமல்லாது தங்களுக்கான கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டுதலுக்கான குறிப்புகளை பெற காத்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளையும் வரவேற்பதில் மகிழ்கிறோம். மீண்டும் ஒருமுறை அனைவரையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்று அடுத்த நிகழ்வினை தொடங்குவோம். தற்பொழுது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருதுகளை அவர்களுக்கு ஒப்படைக்கும் நேரம் வந்துவிட்டது. நமது சிறப்பு விருந்தினர் ஐயா திரு பார்த்தசாரதி, DEO, Private Schools அவர்களை ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்க அழைக்கிறேன்.
Mrs. Magdalene Wells, Christus Red High Secondary School, OT. Sister Idea, Principal, Christus Red High Secondary School, OT. M.B. Muralidharan, Present Cousin, Metric Higher Secondary School, OT. B. Saraswati, Pandiyaraj Memorial Metric Higher Secondary School, Kotagiri. S. Dinesh, Pandiyaraj Memorial Metric High School. Mrs. K. Sadhana, Annai Sadha Devi Metric Higher Secondary School, Anikore. Public Metric Higher Secondary School. Dr. A. Person Rich on India Secondary
டீச்சர், சிங்கர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் குன்னூர் இவர்களுக்கு பிரைவேட் ஸ்கூல் டிஇஓ திரு பாருங்கள், ஆரம்பிக்கும் போதே சிற்றுரைன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவுட்டு. செகண்டு குட் ஆஃப்டர்நூன் சொல்லும்போது குழந்தைங்க எல்லோரும் ஒரு எனர்ஜி எல்லாமே குட் ஆஃப்டர்நூன் சார், எப்போ சார் வீட்டுக்கு அனுப்புவீங்கன்ற மாதிரி இருக்குது. எனிவே, ஐ ஒன்ட் டேக் மச் ஆஃப் யூர் டைம். செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று கூறுவதைப் போல் இப்போ எல்லாருக்கும் பசிக்கிற நேரம். முன்னாடியே நம்ம ஸ்பீக்கர் சொன்னார், சாப்பாட்டுக்கு முன்னாடியும் பேச முடியாது, சாப்பாட்டுக்கு பின்னாடியும் பேச முடியாது. ஸோ ஐ வாஸ் இன் அ வெரி க்ரூஷியல் டைம். எனிவே, at the outset, I'd like to thank Ragamtv, Omega Events, and all the college and universities who have come over here and presented such a wonderful, provided such a wonderful session for us. My special thanks to our Ashwin and Joho Charles Edwin for providing such a wonderful speech here. And I also thank the heads of all the schools over here, especially for bringing my dear last bench students here. பாருங்கள், நம்ம ஸ்கூல்ஸ் எப்படி இருக்காங்க பாருங்கள். இப்போ ரிவிஷன் டெஸ்ட் நடந்துகிட்ருக்க டைம். டோன்ட் மிஸ்டேக் மீ மை டியர் பிரின்சிபல்ஸ். ரிவிஷன் டெஸ்ட் நடந்துகிட்ருக்க டைம் அண்ட் ஆல்மோஸ்ட் யூ ஆர் இன் தி ஆன்டி கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். விதின் ஷார்ட் டைம் யூ ஆர் கோயிங் டு டேக் அப் யுவர் எக்ஸாமினேஷன். தட் டு ICSE, I think your exams starts by Feb, I think Feb first week, I believe. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரூஷியல் டைமில் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பேர் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் புட் their hands up. It means that they really trust you a lot. Maybe it's an ironical speech also. பஞ்சப்புகழ் சினியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரியாதவங்களுக்கு எனக்கு கவலை இல்லை. I'm quite happy about that. So the thing is, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் அவேர்னஸ் ஆர் கெலோர், எக்கச்சக்கமான அவேர்னஸ் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில், ஒரு காலத்தில் நோ அவேர்னஸ் அட் ஆல். ஈவன் வென் ஐ ஸ்டடிட், ஐ டிட் நாட் ஹாவ் எனி அவேர்னஸ் ப்ரோக்ராம். இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லை, கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. வி ஆல் sail in the same boat. அப்படி ஒரு தேடுதலில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி யூ பீப்புள் ஹேவ் காட் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் டு யூ திங்க் வின்னிங் இஸ் வெரி ஈஸி nowadays? It's easy or difficult? Very competitive. Let's give him a very big hand, please. It's very competitive. But who are the competitors? Who are going to compete? The people who really aspire for, the students who really aspires for are going to compete here. இன்னைக்கு வின் பண்ணுறது ரொம்ப ஈஸிப்பா. என்ன சார், ஒரு பக்கம் காம்படிட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டார் ஒரு பையன், கைத்தட்ட சொல்லிட்டீங்க. இன்னொரு பக்கம் வின்னிங் வெரி ஈஸின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கும் பசி ஜாஸ்தியாக போச்சோ, ஏதோ வந்தது வாயில் வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க. த திங் இஸ், இன்றைக்கி லெட்ஸ் பி சம் வாட் செல்ஃபிஷ். நம்ம குழந்தைங்க நிறையா பேர் தே ஆர் அடிக்டட் டு செல்ஃபோன்ஸ். நிறைய பேர் அடிக்டட் டு செல்ஃபோன்ஸ். அந்த செல்ஃபோன் கிளச்சஸ்லேருந்து யாரெல்லாம் வெளியே வராங்களோ அவங்க தான் ரியல் காம்படிட்டர்ஸ். இதில் எத்தனை பேர் செல்ஃபோன் கிளச்சஸ்லேருந்து வெளியே வந்துட்டீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், see, very few. You can note down, hardly 10 out of 100 children over here. We have got only 10% who dare to say that I have come out of cell phone and I am not at all going into cell phone world, and I read books and I do some extra activities. சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. ஸோ உங்களுடைய காம்படிஷன் அங்கே மட்டும்தான் இருக்குது. லெட்ஸ் டேக் த சர்வே ஆஃப் அ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். அதுக்கு முன்னாடி ஐ மஸ்ட் தேங்க் மிஸ்டர் அஸ்வின். ரெண்டு பேரும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. சாரி மிஸ்டர் அஸ்வின். when I was in my college, I used to read employment news regularly. And sir சொன்ன மாதிரி
அவர் சொன்ன எல்லாத்துலேயும் நான் உள்ளே போயிருக்கேன், ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன். அதான் உண்மை. He said NDA, I went in, I failed. He said about CDSE, I went in, I failed. He said SSB, Services Selection Board, which is a separate board to recruit people for defense forces. I was an NCC cadet, I was a C certificate holder, but even then I went into that, I couldn't get through. அப்புறம் மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே நமக்கு தான் தெரியுமே, எல்லா எக்ஸாமும் எழுதி பார்ப்போமே, சும்மா வந்தால் வரட்டுண்டா அப்படின்ற மாதிரி. TNPSC, yes, I went through. UPSC, I cleared civil services prelims thrice, but I failed. TNPSC, twice, but I failed. Only examination which I passed is TRB. அதுக்காக TRB ஈஸின்னு நினச்சிக்காதீங்க. It is not like that. God destined me to be a TRB aspirant and I cleared my TRB examination. I am standing before you as the DEO now. Why I am saying this is, அவர் சார் பேசும்போது I felt as if I am going through the pages of employment news. ரொம்ப சார்ல்ஸ் சார் பேசும்போது I feel as if I am going through a motivational book. புக்கு படித்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை படித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெளிவாக. ஐ ரியலி தேங்க் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ் தட் ஹி இஸ் ப்ரொவைடிங் சச் அ வண்டர்ஃபுல் திங். யூனோ ஆல்ஃபபெட்டிக் லாட்டில் போட்டு அடிச்சார் பாருங்க, அக்ரிகல்ச்சர் கெரியரில் ஆரம்பிச்சு. திஸ் இஸ் த நீட் ஆஃப் தி ஆர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ஸ்பிரேஷனல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் ஸ்பீச். நீங்களாக தேடி போய் புக் வாங்கினா கூட இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இந்த ஷார்ட் டியூரேஷனில். தட்ஸ் வை ஐ டோல்ட் அவர் ஆர்கனைசர்ஸ் ப்ளீஸ் டோன்ட் இன்டரப்ட் ஹிம். சீட் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆனால் எனக்கு சீட் எடுத்து வர மாட்டாங்க, முன்னாடியே சொல்லிட்டாங்க சிற்றுரை அப்படின்னு சொல்லி. ஸோ ஷி ஓன்ட் கம் பிட்வீன் அ ஸ்மால் சீட். அவர் கொண்டு போனாங்க சின்ன சீட்டை. சீக்கிரம் வேண்டாம் மேடம், வேண்டாம், லெட் ஹிம் கண்டினியூ பிகாஸ் திஸ் இஸ் குவைட் இன்ஃபர்மேட்டிவ். மை டியர் சில்ட்ரன், ப்ளீஸ் பாஸ் திஸ் மெசேஜ். Pass this message to your friends also. Will you all? Yes, sure. How many of you have taken notes? Not on pen, in your mind. In your brain, how many of you? Most of you. Really? See, this is a sequence that you can say. Career A, career B, career C. These are the opportunities before us. How to approach. Let me come to the important point over here. In the TNPSC exam, TNP, even I was a TNPSC aspirant. TNPSC exam, if you take this group 4 examination, for 1,000 vacancies or even for 10,000 vacancies, around 11 lakhs or 12 lakhs candidates will apply. இதில் நல்லா பார்த்துக்கோங்க. Out of this 11 lakhs, only 50% will have the real thirst for that examination. 50% வந்து சும்மா அப்ளை பண்ணுவோமே அப்படின்னு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு தம்பி கொட்டாவே விட்டுட்டார், அப்பா சாமி போதுண்டான். எஸ், எனிவே அதில் 50% எடுத்திங்கன்னா ஒரு 5 lakhs தான் அப்ளை பண்ணுவாங்க. அந்த 5 ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த 5 lakhஸில் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்சன்டீஸ் ஒரு 2 lakhs போயிடும். மீதி 3 lakhs இருப்பாங்க. அந்த 3 lakhs தான் ரியல் காம்படிட்டர்ஸ். ஓகே, அந்த 3 lakhsலையும் ஒரு 1.5 lakh தான் would have been really prepared. How to prepare? சார் சொன்னார் இல்லையா எப்படி படிக்கணும், ரொம்ப சிம்பிள், ரொம்ப அழகாக சொன்னார். ஆப்டிடியூட் டெஸ்ட் எல்லாம் வந்து நத்திங், பட் யூ ஹேவ், இஃப் யூ ஆர் மாஸ்டர் ஆஃப் யுவர் ஸ்கூல் சப்ஜெக்ட். நான் when I was studying for civil services, I start from NCERT class 6 books. அப்போ என் வீட்டில் இருக்கவங்களாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, 6ஆம் கிளாஸ் ஒழுங்காக படிச்சிருந்தா இப்போ மறுபடியும் 6ஆம் கிளாஸ் படிக்கணுமான்னு சொல்லி. உண்மைதானே? had I read my 6th standard textbook properly, I did not have reappear it again. அதை ரீவிசிட் பண்ணுன்ற அவசியமே எனக்கு இருந்திருக்காது. ஸோ ஸ்கூலிங் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர் சேனலில் படிச்சுட்டு வர்றவங்க ரொம்ப ரொம்ப குறைவாக இருப்பாங்க. ஸோ அவங்க மிஞ்சி போனால் ஒரு 1 lakh or 1.5 lakh தான் இருப்பாங்க. ஸோ who is your real competitor? How many? Is it 10 lakhs or 1.5 lakhs? Really? இல்லை நான் பேசுறது புரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னமோ பேசிகிட்டு இருக்கிறீங்க சார், காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றீங்க. எங்களுக்கெல்லாம் எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது போர்டு எக்ஸாம். யூ ப்ரிப்பேர் ஃபார் த போர்ட்ஸ் நாட் லைக் தட். See, come forth into light of things, let nature be your teacher. What's what சொல்லியிருக்காரு. There are plenty outside. Don't delve yourself deep into the books. Okay? So please, அப்படி பார்க்கும்போது அந்த 1.5 lakhs தான் உங்களுக்கான ரியல் காம்படிட்டர்ஸ். மேபி அந்த 1.5 lakhs ரியல் காம்படிட்டர்ஸில் யூ ஆர் கோயிங் டு பி ஒன் அமங் தோஸ் 10,000, hardly 10%. ஸோ மை டியர் சில்ட்ரன், ப்ளீஸ் டோன்ட் லூஸ் யர் ஹார்ட். பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரி திங் அண்ட் ஓப்பன் அப் யோர் செல்ஃப் அண்ட் கோ அண்ட் ப்ரிப்பேர் வெல். ப்ரிப்பேர் ஃபார் எய்ம் ஃபார், வள்ளுவர் சொல்லியிருக்கார் அழகா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நிறுத்துன்னு சொல்லுவார். அது மாதிரி திங்க் ஹை. When I was in NCC, I was given a gun, a rifle to shoot. So on the target இருக்கும். And the target, if you see, there is a central point. If you hit the bull's eye, you will get 10 points. We need to sell it door to door. We'll go knock the door,
Good morning, ma'am. Good evening, ma'am. I'm from Crompton Greaves India Limited, please. I'm here. I have got a wonderful product for your display. Immediately, that madam will tell us, see what to do with this mixie and the grinder. Already we have. You please go. In some houses, they even will let the dogs go throughout us. It happens like that. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. My team leader called us. He called for a meeting and he asked about why you are not at all achieving the target. We said, sorry, தெரியல சார் அப்படின்னோம். என்ன பண்ணார், அந்த போர்டு இருக்கு இல்லையா, ஒயிட் போர்டு இருக்கு இல்லைங்களா, அந்த போர்டில் ஒரு ஸ்மால் டாட் வச்சுட்டு he asked us, அதில் என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டார். We all unanimously said, a black dot. அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனையே. I repeat, he put a small point on the whiteboard and he asked us, what you are seeing. What will we see? Naturally, we will see the small dot, right? Yes or no? பார்க்க மாட்டீங்களா நீங்களாம்? பார்ப்பீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க. Anyway, so that we said, this small dot is what we are seeing. He said, no, please don't look at the small dot. You look at the space behind that dot. It is quite vast. That white blackboard is full of whiteness. Instead of that, why are you looking at the negative points? So please, my dear children, don't look into negatives. Be positive always. If you're positive, you can definitely win in your life, not in the competitive examination or in the IIT, JEE, CUET, CLAT, whatever it is. If not, you can definitely win in your life if you are positive. If you are positive, you'll be successful. சார் ரொம்ப நேரம் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம், ஜெயிச்சவன் பேசி தான் கேட்போம்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு தடவை a famous poet, கண்ணதாசன் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் இல்லையா? So Kannadasan was a very famous poet, and once what happened, he was sitting in an auditorium to present his poem on a கவி அரங்கம். உட்காந்துட்டு இருக்கார். கண்ணதாசன் பக்கத்தில் ஒரு யங்ஸ்டர், ஒரு புதிய கவிஞர், அவரும் உட்காந்துருக்கார். அப்போது கண்ணதாசன் பக்கத்தில் உட்காரதே அவருக்கு பெரிய நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். He was so excited to sit near கண்ணதாசன். அப்புறம் கண்ணதாசனை பார்த்துட்டு நைஸாக சொல்கிறார், ஐயா உங்கள் பக்கத்தில் உட்காரதே எனக்கு ஒரு பெரிய புண்ணியம், உங்களை மாதிரி ஒரு கவிஞர் அந்த உலகம் பார்த்ததில்லை, ரொம்ப புகழ்ந்துருக்கார். கண்ணதாசன் ஒன்றுமே சொல்லலை. அவர் கையில் இருந்த அந்த நோட் பேடில் எழுதின கவிதையை இவர் கையில் கொடுத்துட்டு, தம்பி எனக்கு டயர்டாக இருக்குது, நீ போய் அந்த கவிதையை படிச்சுட்டு வா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக உன்னோட கவிதையை எனக்கு கொடுத்துருன்னு வாங்கி வச்சுட்டார். அந்த பக்கத்தில் உட்கார நெய்பர் வந்து நேராக ஸ்டேஜுக்கு போய் கண்ணதாசனுடைய கவிதையை படிச்சிருக்கார். படித்ததும் எப்படி அப்ளாஸ் இருந்துச்சு தெரியுமா? ஆரம்பத்தில் நீங்கள் கொடுத்தீங்களே, தட்ஸ் ஆல், நோ அப்ளாஸ் அட் ஆல். ஓகே, வெரி மினிமம் அப்ளாஸ். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து உட்காந்துட்டான். சார் என்ன சார் அப்படின்னாரு. இப்போ பாரு வேடிக்கைன்னு சொல்லிட்டு கண்ணதாசன் போய் இந்த பையன் எழுதின கவிதையை படிச்சிருக்கார். எப்படி இந்த பையன் எழுதினா இஸ் நாட் அட் ஆல் படிச்சிருக்கார். கிரேட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். எங்கே ஜோராக கைத்தட்டுங்க பார்க்கல ஒரு தடவை. எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி ஒரு அப்ளாஸ். இது கூட கம்மி, இதை விட ஜாஸ்தியான ஒரு அப்ளாஸ் அடி தூள் கிளப்பியிருக்காங்க பசங்க எல்லாம். அதுக்கப்புறம் தான் கீழே வந்து அவர் சொல்லியிருக்காரு, ஜெயிச்சவன்னா அதனால் என்ன பாராட்டு. அந்த கவிதை புரிஞ்சுதோ புரியலையோ உங்களுக்கு, இட் இஸ் நாட் அட் ஆல் பாதர். கவுண்டமணி ஒரு படத்தில் கைத்தட்டு ஒரு பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் பார்த்துருக்க வாய்ப்பில்லை, என்ன மாதிரி இருக்குங்க பார்த்துருப்பாங்க. படம் கண்ணு தெரியாதவருக்கு படத்தில் ஒரு முக்கியமான சீன் இருக்காது, ஒரு சாதாரண சீன் ஓடிட்டுருக்கோம், அவர் பாட்டுக்கு சூப்பர் அப்பு அப்படின்னு கைத்தட்டிட்டு இருப்பார், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி பீப்புள் greet, people celebrate only the people who win in their life, not in their schools. சொன்னார் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு சொன்னார். நீ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு போ, ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு போ, பட் யூ ஷுட் நோ ஹவு டு லிவ். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஹவு டு லிவ், பி பாசிட்டிவ், கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் அழகாக ஃபைனலாக ஒரு பாயிண்ட் சொன்னார், நீ போய் பாக்கெட்டில் கை விட்டுட்டு சட்டையை பட்டனை கழட்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா யாரும் ஒன்றும் மதிக்க மாட்டானா. இட் இஸ் 100% ட்ரூ. யூ ஹேவ் டு ட்ரெஸ் ஃபார் த அக்கேஷன். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மேபி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்கலாம், நீ வந்து இது என்ன ஸ்டைல் மஷ்ரூம் கட்டா வேறு இப்போ என்னமோ சொல்கிறாங்களே புதுசாக வந்திருக்கு, வாட் இஸ் தட் மேடம், என்னமோ ஒருமே இப்படி போட்டிருப்பாங்களே, வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் கட்? ஃபுல்லிங்கோ அது வேறு சார், அது பேண்ட்டுக்கும் சுடிதாருக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது. தட் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் வி டாக்கிங் அபவுட் சம்திங் யூனோ ஸ்பைக். சார் பாருங்க, ஹில் ஃபோர்ட் கரஸ்பாண்டன்ட் நோஸ் வெரி வெல் அபவுட் ஸ்பைக்ஸ். நீ ஸ்பைக் வச்சுட்டு போ, பட் தட் வில் நாட் பி யோர் லைஃப் ஆல்வேஸ், மை டியர் சில்ட்ரன். ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். நீ ஒரு ஐடி கம்பெனிக்கு போகிறேன்னா தே வில் செக் யுவர் வேர் அபவுட்ஸ், தே வில் கிராஸ் செக் யுவர் பேக்ரவுண்ட். உங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் உங்களை எந்த ஒரு ஐடி கம்பெனியும் ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. நீ இன்றைக்கி பெருமையாக சொல்லிக்கலாம், ஐ ஹாவ் இன்ஸ்டா, ஐ ஹாவ் ஃபேஸ்புக், ஐ ஹாவ் வாட்ஸ்அப், ஐ ஹாவ் திஸ் அக்கௌண்ட், தட் அக்கௌண்ட். அதெல்லாம் முக்கியம் இல்லை, பேங்க் அக்கௌண்ட்டு தான் முக்கியம். இன்ஸ்டால் அக்கௌண்ட் வைக்கிறியா, ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட், தட் இஸ் இம்மெட்டீரியல், மை டியர் சில்ட்ரன். ஸோ ஒன்ஸ் யூ கோ ஃபார் அ ஜாப், ஒன்ஸ் யூ அப்ரோச் ஃபார் அ ஜாப், இஃப் தே செக் யுவர் பேக்ரவுண்ட், தே கேன் ஈஸிலி. நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், அங்கே ஐ வாஸ் ஆஸ்கிங் அபவுட் தி கெரியர்ஸ், வாட் யூ வாண்ட் டு பிகம், வாட் இஸ் யுவர் அம்பிஷன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன்.
அதில் ஒரு குழந்தை 12th ஸ்டாண்டர்ட் பொண்ணு, she was very beautifully telling, I want to become a ethical hacker. What is it called? Ethical hacker. ஹேக்கிங்கே தப்பு, அதில் என்ன ethical hacking வேறு? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ethical hacking. So this ethical hacking is now acceptable. This ethical hacking is done in the what? Done by the companies, those who recruit you people. உன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை கொடுத்துட்டானா எடுத்துருவான். நீ யார்கிட்ட சேட் பண்ண, என்ன சேட் பண்ண, எவ்வளோ நேரம் சேட் பண்ணியிருக்க, இல்லையா? பண்ணுவாங்க தாராளமாக. Once when I was working in government school as a headmaster, I seized one of my students' cell phone. எடுத்து பார்த்தா, படிக்காத பையன், எடுத்து பார்த்தா ராத்திரி ஒரு 9 o'clock he has started chatting with his girlfriend. Early morning 4:30. அடுத்த நாள் அவன் ஸ்கூலுக்கு வரல. They were chatting. இதெல்லாம் நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். See, you may think that we are not at all seen. We are hidden, not like that. Big boss மாதிரி தான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. The world is, see, the worldல எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கோ அதே அளவுக்கு கெட்ட விஷயங்களும் இருக்குது. So this generation must know about that. எதுக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ணணும்? நான் அடிக்கடி என்னோட மீட்டிங்கில் சொல்வது உண்டு. செல்ஃபோன் சொல்லியது, புத்தகம் சொல்லியது வாசிக்கலாம் என்று, செல்ஃபோன் சொல்லியது வாசிக்கலாம் என்று. புரிஞ்சுதா உங்களுக்கு? புத்தகம் சொல்லியது வாசிக்கலாம் என்று, செல்ஃபோன் சொல்லியது வாசிக்கலாம். சிக்கிடுவோம், அவ்வளோதான். சீன் ஆயிடுவீங்க உங்கள் பாஷையில் சொல்ல போனால். ஸோ ப்ளீஸ் மை டியர் சில்ட்ரன், த்ரோ தோஸ் திங்ஸ் அவே அண்ட் பி ஃபோக்கஸ்ட் அண்ட் ட்ரை டு ட்ரெஸ் ஃபார் த சொசைட்டி. டு ஹூம் டு யூ ட்ரெஸ்? உங்களுக்காக ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இட் இஸ் நாட் லைக் யூ ட்ரெஸ் ஃபார் த சொசைட்டி. வீட்டில் இருக்கும்போது எப்படி வேணால் இருந்துக்கோ. when you go for a job, when you go for an interview, when you want to impress people at the first impression, your dressing must be excellent. It must be decent. என் ஸ்கூலில் அப்படி தான் ஒரு தடவை என்னாச்சு, ஒரு பையன் இருந்தான். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹிஸ் நேம். 12th ஸ்டாண்டர்ட் பையன், முடி வெட்ட மாட்டான், பேண்ட்டு எல்லாம் ஒரு மாதிரி போட்டு. ரொம்ப நாளாக நானும் சொல்லி பார்த்தேன், ஏன்டா முடி வெட்டலன்ட்டு இருந்தேன். அவன் என்ன சொன்னான், ஒரு நாள் காரணம் சொன்னான் என்கிட்ட. சார், எங்கள் வீட்டில் சித்தப்பா அப்பாலாம் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்க சார், அதனால் முடி வெட்டக்கூடாது சார்ண்ணா. சரி, எத்தனை நாள்டா விரதம்னு கேட்டேன். 48 நாள் சார்ண்ணா. சரி போ, ஒன்றும் பண்ண முடியாது, அது வேறு பிரச்சனையாகிடுமே இல்லையா? ரிலீஜியஸ் மேட்டரில் கை வச்சோம்னா இட் வில் பி a serious problem for us. சரி போடா அப்படின்னு விட்டுட்டேன். 48 நாள் கழித்து வந்தான். நானும் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளாக. இன்றைக்கி முடி வெட்டுவானா, நாளைக்கு முடி வெட்டுவானான்னு. 48வது நாள் முடிச்சுட்டு 49வது நாள் தலைவர் வராரு, அவர் மாலையை போட்டு வரார். I hope you understand the intention. What is his intention then? What is his intention? His intention is to not, அவன் முடி பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த முடி வச்சு பிரபலமானவங்களும் இருக்காங்க. நம்ம யோகி பாபு மாதிரி பார்த்துருக்கீங்களா? அவர் முடி தான் அவருக்கு ப்ராப்ளம். அப்படியே இருக்குது. If you can materialize that, do that. But be sincere to whatever you do. Be sincere to whatever you do. நீ முடி வைக்கிறதுனால உனக்கு ஒரு கெரியர் அமையுது, உனக்கு நல்ல லைஃப் அமையுது, வச்சுட்டு போ, தப்பே இல்லை. இப்போ போய் யோகி பாபு முடி வெட்டிட்டு எங்களை மாதிரி கிராப் பண்ணிட்டு வந்து நடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். நடிக்க முடியுமா அவரால்? கேன் ஹீ? அவரோட அழகே அந்த முடி தான். பிகாஸ் ஹீ ஹாஸ் டிஸ்கவர்ட் தட். என்னோட ப்ளஸ் என்னென்னா அவர் டிஸ்கவர் பண்ணிட்டாரு. எதுவுமே எனக்கு ப்ளஸ் இல்லைப்பா, என் முடி தான் ப்ளஸ்ஸு, நான் நடிக்கிறேன். இஸ் அ சக்ஸஸ் நவ். விஜய் சேதுபதி பற்றி சொன்னார். என்ன அழகான, என்ன ஒரு நேச்சுரலான ஒரு ஆர்டிஸ்ட். ரொம்ப அழகான ஒரு சின்ன சென்டென்ஸ் தான், ஒரே ஒரு ஃப்ரேஸ் தான் இருக்கும். அந்த ஃப்ரேஸில் ஃபேமஸ் ஆனவர் தான். என்னாச்சு? கிரிக்கெட் விளையாடணும், பால் போட்டான், நீ தானே கேட்ச் பிடிச்ச, முடிஞ்சு போச்சு. He's a super hit. Why? Because of his natural personality. So improve your personality. Whichever comes to you naturally, get hold of that. எனக்கு நேச்சுரலாக பாட வருமா பாடுங்க, நேச்சுரலாக ஆட வருமா ஆடுங்க, அதில் கெரியர் செட் பண்ணிக்கோங்க, தப்பே இல்லை. பட் இல்லாத ஒன்றுக்காக எல்லோரும் சொன்ன மாதிரி மற்றவனோட கம்பேர் பண்ணி, இப்போ நாம் வேறு இடத்துல கம்பேர் பண்ண முடியுமா? கேன் வி கம்பேர் அவர் செல்ஸ் வித் சம் எக்ஸ் ஆர் ஒய் அண்ட் ட்ரை டு ஏப் ஹிம், ட்ரை டு பி லைக் ஹிம்? இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ பி நேச்சுரல் மை டியர் சில்ட்ரன். ஐ வில் ஃபினிஷ் இட். பி நேச்சுரல். உங்களுக்கு எது வருமோ அதை செய்யுங்க, மனசார செய்யுங்க, சின்சியராக பண்ணுங்க, அவ்வளோதான். டூ இட் சின்சியர்லி. ஓகே, நான் ஐ யூஸ் டு டெல் இன் ஆல் மை மீட்டிங்ஸ், இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ வைரஸ், பி அ கொரோனா வைரஸ். வெரி சிம்பிள். ஐ ஹோப் யூ யாருமே கவனிக்கலையா? நீங்களாம் சிரிப்பீங்கன்னு ரொம்ப ஆதங்கத்தோடு சொன்னப்பா, ஒருத்தர் கூட வாயத்திறக்கல. எஸ், தட்ஸ் மை பாய், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி அ வைரஸ், அட்லீஸ்ட் பி கொரோனா வைரஸ். வை? த ஹோல் வேர்ல்டு வாஸ் புட் அண்டர் லாக்டவுன் இல்லையா? ஒரு சின்ன வைரஸ் தான், கண்ணுக்கே தெரியாது. மைக்ரோபயாலஜி படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி த பெஸ்ட் in whatever you do. Okay, so I don't want to take much of your time. It's already late. You must be feeling hungry, and once again I thank all my children for being here, and please spread this message. இது எப்படி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லலாமா? எஸ்,
each one should pass what our sirs told here to minimum 10 to 15 of your friends. Will you pass? No, and the pass alla idu pass vera. Will you pass the message? Sure. அவர் நினைக்கிறான், என்ன சார் டையை கட்டணும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி பிடிச்சிட்டிங்களா, ஆளை பிடி, ஒருத்தர் 2 பேரை பிடி, 2 பேர் 4 பேர் பிடி, 4 பேர் 8, that's it. You must clearly form a network of your friends who will travel with you throughout, and you can succeed once you share your knowledge, share everything. So share whatever happens here. I'm really somewhat disappointed to see this hall not filled. Yesterday when we had our meeting there in Gudalur, it was 100% house full. We did not even have space. We had to arrange chairs from outside, and there's many children sitting out of the hall and they were listening to the wonderful speeches delivered over here. நீங்களாம் நினைக்கலாம், என்ன சார் கெரியர் கைடன்ஸ் தானே சொன்னீங்க இல்லையா, வந்து உங்கள் ஸ்டாலை போட்டிங்கன்னா பார்த்துட்டு நாங்கள் பாட்டு ஃபேம்ப்ளெட் எடுத்து வீட்டுக்கு போயிடுறோம், இதுக்கு எதுக்கு சார் உட்கார வச்சு போட்டு இவ்வளோ தூரம் பேசுனீங்க? Did you like this session? All of you sure? 100%? Exactly. So speakers make difference. அறிஞர் அண்ணா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? You know who Dr. அறிஞர் அண்ணா is? அவர் ஒரு தடவை வந்து கேட்குறாங்க, when he came to power, he was asked, please tell us the challenge that Tamil Nadu faces today. இது long back 1970s. Please let us know the challenge that Tamil Nadu faces today in your own style, as if the word should end in shan, TION முடியணும், அந்த சவுண்டில் சொல்லுங்கன்னார். Okay, he was a versatile personality, Dr. Annadurai. He is well versed in English as well as in Tamil, both the languages. அப்போ கேட்கும்போது அழகாக சொல்கிறாரு, just imagine at the spur of the moment he said, matriculation education is the great botheration for the people whose occupation is cultivation. கைத்தட்டலாமே? ஆமாம் போங்க, உங்ககிட்ட கைத்தட்டல் கேட்டு வாங்கி, இது எனக்கு கொடுக்குற கைத்தட்டல் இல்லைப்பா, this is for Dr. C. N. Annadurai, our former chief minister. Matriculation education is the great botheration for the people whose occupation is cultivation. அதே அண்ணாதுரை இன்னொரு சென்டென்ஸில் கேட்குறாங்க, கேன் யூ ஃப்ரேம் எ சென்டென்ஸ் யூஸிங் த வேர்ட் பிகாஸ் 3 times? அழகாக சொல்கிறாரு, எ சென்டென்ஸ் cannot start with because is a conjunction. Fine. And in Tamil when you say, உங்களை மாதிரி ஒரு கூட்டத்தை அட்ரஸ் பண்ண வராரு, உங்களை மாதிரி இல்லை, எங்களை மாதிரி ஒரு கூட்டம், long back he was about to come there by 7:30 to propagate for election propagation propaganda-க்காக வராருங்க. It was a huge crowd, and 7:30 வரக்கூடிய அண்ணாதுரையால் வர முடியல. He had to come only by 10:30 or 11. எல்லாருமே தூங்கி வழிகிறாங்க. That was the month of April. எல்லாரும் தூங்கி வழிகிறாங்க. இவர் வந்து ஓட்டு கேட்கணும். தூங்குறோன்னு எழுப்பி, தம்பி எனக்கு ஓட்டு போடணும்னா எப்பப்பா நாளைக்கு பார்க்கலாம் அப்படி தானே சொல்லுவீங்க. So this man came there, he could see the whole people were sitting very tired. They are so tired they were there. அவங்கள பார்க்குறார், ஒன்றுமே சொல்லலை, அவர் ரொம்ப சிம்பிளாக அவர் ஓட்டு கேட்டு போயிட்டார். எப்படி தெரியுமா கேட்டார்? மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உம்மை தழுவுதோ நித்திரை, மறவாமல் இடுவீர் எமக்கு முத்திரை, எங்களுக்கு ஓட்டு போடுங்கப்பான்ட்டார். So my dear children, please listen to great lectures as our Charles and Edwin, please Ashwin also, please listen to great lectures. That will definitely change your life. யூடியூப்பில் என்னென்னமோ பார்க்குறீங்க, யூடியூப்பில் இன்றைக்கி இன்னாது நாங்கள் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கோம், செல்ஃபோன் வேண்டாம் அப்படின்னா தப்பு, செல்ஃபோன் வேணும், பட் மேக் ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் தட். உங்கள் செல்ஃபோனில் யூடியூப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா என்னென்னாலும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு பார்த்தாலே we can understand what type of person you are. Listen to many personalities are there in this world. Even சார் சொன்ன அவரோட யூடியூப்பை ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த யூடியூப்புக்கு ஓனர் நான் இல்லை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியாததில்லை இல்லையா? ஸோ லைக், share and comment whatever happens here today, and I wish you all the best. May God bless you all. You all have to succeed one day, and you will succeed. We have great hopes in you. On behalf of the District Education Office Private Schools, I once again extend my hearty thanks to you all. Jai Hind. Thank you. Thank you, sir. இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்தி கொடுத்த நமது சிறப்பு விருந்தினர் ஐயா திரு வி.கே. பார்த்தசாரதி டிஇஓ அவர்களுக்கும், டாக்டர் டி. கண்ணன், பிரின்சிபல் காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி, ஜே.கே. முனிராஜா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அவர்களுக்கும், திரு டாக்டர் டி. ரவிக்குமார், பிரசிடென்ட், நீல்கிரிஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் அவர்களுக்கும், திரு ஜி. சுப்புராஜ், ஹெட் பிராண்டிங் அண்ட் அட்மிஷன்ஸ் அவர்களுக்கும், திரு சார்ல்ஸ் காட்வின், ஹெச்ஆர் ஜோகோ அவர்களுக்கும், திரு அஸ்வின் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விருதினை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகள். இங்கு வந்திருந்து பசியுடனும் பொறுமையுடனும் அமர்ந்திருந்த மாணவ கண்மணிகளுக்கும் நன்றிகள்.
நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.